அனுதினமும் உலகில் ஒவ்வொரு மூலையிலும் ஏதேனும் ஒரு உபயோகமான பொருள் உற்பத்தி ஆகிக் கொண்டேதான் இருக்கிறது. இப்படி உற்பத்தியாகும் அனைத்து பொருட்களையும் பாதுகாப்பாக ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்புவதற்கு பெருமளவில் பயன்படும் அத்தியாவசியமான பொருள் பாலிஎத்திலீன் எனும் பிளாஸ்டிக் பைகளே. பல வழிகளில் மக்களுக்கு பயன்படக்கூடிய பிளாஸ்டிக் பைகள் தயாரிப்பிற்கு மிக முக்கியமான மூலப்பொருள் உயர் அடர்த்தி பாலிஎத்திலீன் மற்றும் புரோப்பிலீன்களே. இந்த மூலப்பொருளை ஸ்க்ரூ பேரல் எனும் திருகாணி குழல் அமைப்பு இயந்திரத்தின் மூலம் திருகப்பட்டு 150 டிகிரி முதல் 200 டிகிரி வெப்பநிலையை உட்செலுத்தி உருக்கப்பட்டு நீள் வடிவ அச்சு மூலமாக நீண்ட மெல்லிய தகடு போன்ற தொடர் ஷீட்டாக வெளியே எடுக்கப்படுகிறது. இவ்வாறு எடுக்கப்படும் இந்த தொடர் ஷீட்டுகளை உடனடியாக தண்ணீர் தொட்டியில் செலுத்தி குளிரூட்டப்பட்டு வெளியே எடுக்கப்படுகிறது. இவ்வாறு செய்வதனால் மூலப்பொருள் இறுக்கமடைந்து உறுதியாகிறது. குளிர் நீரை தாண்டி வெளியே வரும் இந்த தொடர் சீட்டுகள் உலோக உருளை மற்றும் ரப்பர் உருளையின் மூலம் அழுத்தப்பட்டு இரண்டாக மடிக்கப்பட்டு கிடைவாட்டில் தொடர்ச்சியாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ள கூரிய மெல்லிய கத்தி முனைகளினால் அறுக்கப்படுகிறது. நிறுவனம் 27 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது. எங்களுக்கு எந்தவித பின்புலமும் இல்லாமல் ஒரு கிராம சூழ்நிலையிலிருந்து வந்து நாங்கள் இருவருமே எங்களது சொந்த முயற்சியினால் 27 வருடங்களாக தொடர்ந்து ஒரு பங்குதாரர் அமைப்பிலே நிறுவப்பட்ட நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனம் எங்களுக்கு நிறைய பேர் வழிகாட்டி இருந்தாலும் கூட நாங்களும் கடந்த 27 வருடங்களாக எங்களுக்காக நாங்கள் இருக்கின்ற கடமைகளை தவறாமல் எங்களோடு இருக்கிற 30-40 தொழில் செய்பவருக்காக உறுதிகளை காப்பாற்றி அவர்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு சமுதாய பணியாகவே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பணியினால் ஏற்படுகின்ற நிறைவு எங்களுக்கு ரொம்ப அதிகமாக உள்ளது. நாங்கள் வெறுமனே தான் சென்னைக்கு வந்தோம். இன்றைக்கு நாங்கள் ஓரளவிற்கு ஒரு மக்களால் மதிக்கப்பட்டு சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பல துறைகளில் நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த தொழில் தான் முக்கியமான காரணம். இந்த தொழிலினால் கிட்டத்தட்ட ஒரு 30-40 குடும்பங்கள் கடந்த 25 வருடங்களாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மறைமுகமாக ஒரு 100 குடும்பங்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பெருமையான விஷயம். இந்த நிறுவனம் நாங்கள் 5 கிலோ முதல் 1000 கிலோ வரை அடைத்து விற்கக்கூடிய பொருட்களுக்காக பேக்கிங் மெட்டீரியல் சொல்லக்கூடிய ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறோம். இது நாங்கள் மிக சிறிதாக ஆரம்பித்து துணியை வாங்கி தைத்து வைத்து அது பிறகு பைகளாக ஆக்கப்பட்டு திருப்பி தையல் மிஷின் வைத்திருந்து தையல் மிஷின் பிறகு ரோல்களை வாங்கி வெற்றி வியாபாரம் செய்து பிறகு ரோல்கள் தயாரிக்கக்கூடிய மிஷினை நாங்கள் நிறுவி கிட்டத்தட்ட 27 வருடங்களிலே சிறுக வளர்ந்து வந்து இந்த நிலையை அடைந்திருக்கிறோம். இதுவும் தவிர இன்னும் வளர்ச்சிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன.
எங்களை யாராவது அணுகி இது சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டாலோ இந்த தொழில் தொடங்க முனைந்தாலோ எங்களாலான எங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். மேலும் இந்த தொழிலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இது தவிர பிளாஸ்டிக் சம்பந்தமான எந்த தொழிலாக இருந்தாலும் அது தவிர எங்களுக்கு தெரிந்த தொடர்புகள் மூலமாக யாருக்கும் நாங்கள் உதவி செய்யவும் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள இந்த நேரத்தை குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். சுமார் 800 முதல் 850 அங்குலம் அளவுள்ள இந்த ஷீட்டினை 5.8 மில்லிமீட்டர் முதல் 6 மில்லிமீட்டர் அளவுள்ள 110 இழைகளாக பிரித்து எடுத்து மீண்டும் அதிக அளவில் அழுத்தம் ஏற்படுத்துவதற்கு ரப்பர் உருளை மற்றும் இரும்பு உருளைகளுக்கு இடையே அனுப்பப்பட்டு அறுக்கப்பட்ட ஒவ்வொரு இழைகளிலும் இறுக்கத்தையும் உறுதியையும் அதிகப்படுத்திய பின்பு வெப்பத்தகட்டின் மேல் தளத்திற்கு அனுப்பி நீட்டப்பட்டு 6 மில்லிமீட்டர் அளவுள்ள இழைகளை 2.5 மில்லிமீட்டர் இழைகளாக மாற்றப்படுகிறது. இவ்வாறு மாற்றப்படும் இந்த மெல்லிய இழைகள் 1000 மீட்டருக்கு 6 கிராம் முதல் 2 கிராம் எடைகள் வரும்படி தேவைக்கு ஏற்ற பயன்பாட்டிற்கு தகுந்தபடி மாற்றப்படுகிறது. இப்படி சிறு சிறு தனித்தனி இழைகளாக எடுக்கப்படும் இதனை சீஸ் மெஷின் என்ற இயந்திரத்தின் உதவியோடு சீஸ் பைப் எனும் இரும்பு குழாய்களில் அதிகபட்சமாக 1 கிலோகிராம் வரும் வகையில் மிகவும் நேர்த்தியாக சுற்றி எடுக்கின்றனர். இப்படி சுற்றி எடுக்கப்படும் இந்த பிளாஸ்டிக் இழைகளை ஓரிடத்தில் மொத்தமாக சேமித்து வைத்துக் கொண்டு தேவையான நேரங்களில் சர்க்குலர் லூம் எனும் நெய்யும் இயந்திரத்தின் உதவி கொண்டு வட்ட வடிவில் நெய்யப்படுகிறது. இந்த இயந்திரத்தின் உதவியோடு 8 அங்குலம் முதல் 80 அங்குலம் வரை நெய்ய முடியும். நெசவு இயந்திரத்தின் வெளிப்புறம் எதிர் புறமாக 2 பகுதியாகவும் வலமும் இடமும் 2 பகுதிகளாகவும் ஒவ்வொன்றும் உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் கம்பிகள் பதிக்கப்பட்டு 160 இழைகள் முதல் 960 இழைகள் வரை பிரித்தெடுத்து இயந்திரத்தின் மைய பகுதிக்கு கொண்டு வந்து வட்ட வடிவில் சுற்றி கொண்டிருக்கும் ஷட்டில்ஸ் எனும் கருவி மூலம் பின்னப்படுகிறது. இந்த ஷட்டில்கள் 2 பிரி, 4 பிரி, 6, 8, 10 பிரி என 5 வகைகளில் தயாரிப்பிற்கு தேவையான அளவுகளில் பயன்படுத்தப்படுகின்றன.
கம்பிகள் மூலம் பிரித்தெடுக்கப்படும் இந்த இழைகள் அதிகபட்சமாக 3000 இழைகளாக பிரித்தெடுக்கப்பட்டு பின்னப்படுகின்றன. மற்ற எந்த பொருளோடும் இணைந்து வினைபுரியாத இம்மாதிரியான பாதுகாப்பான பைகள் 168 வகைகளில் உலகம் முழுவதும் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. மக்களுக்கு எளிதான முறையில் பயன்படுத்தக்கூடியதாகவும் மிகவும் லேசானதாகவும் இருக்கும் பாலிஎத்திலீன் எனும் இந்த பிளாஸ்டிக் பொருள் மோட்டார் வாகன தயாரிப்பில் 40% பயன்பாட்டில் உள்ளது. மேலும் இருதய அறுவை சிகிச்சை, கண் லென்ஸ் என மனிதனின் உடற்கூறுகளுக்கும் பயன்பட்டு வருகிறது. நாங்கள் 27 வருடங்களாக தொடர்ந்து இருவருமே இந்த நிறுவனத்திலே பங்குதாரராக இருக்கிறோம். மேலும் எங்களுக்குள்ள எவ்வளவு கருத்து வேறுபாடு வந்தாலும் கூட நாங்கள் ஒன்றில் உறுதியாக இருக்கிறோம். இந்த நிறுவனம் என்பது எங்களை விட பெரியது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதனால் என்னுடைய வெற்றிக்கும் இந்த வேலைக்கு நான் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய நண்பரும் பார்ட்னரும் ஆகிய திரு குழந்தைநாதன் அவர்கள் தான். அவர்கள் தான் இந்த துறைக்கு நான் வர காரணமாக இருந்தாருங்கிறதுல இன்றைக்கு கூட நான் நன்றியோட தெரிவித்து கடமைப்பட்டிருக்கேன். மேலும் இந்த தொழிலில் இன்னைய வரைக்கும் நாங்கள் என்ன புது முயற்சி செய்தாலும் எனக்கு உறுதுணையாக இருப்பது என்னுடைய மனைவியை விட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் அவர் இருக்கக்கூடிய என்னோட சப்போர்ட்டர் இருக்கிறது என்னுடைய பார்ட்னர் மிஸ் குழந்தைநாதன் அவர்கள். அதை நான் மக்களுக்கு தெரியப்படுத்துவேன். அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, அண்ணன் தம்பி கூட தொடர்ந்து இருக்க முடியறது இல்லை அப்படிங்கிற போது எப்படி நீங்கள் 2 பேருக்கு நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க. எங்கள் தொழிலில் எங்களை நிறைய பேர் முன்னுதாரணமாக எடுத்துருக்குறாங்க. நாங்கள் சாதித்த எனக்கு 2 விஷயங்கள் தான். ஒன்று எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து நிறைய பேர் நாங்களும் இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்பர் 2, தொடர்ந்து இவங்க எப்படி முன்னேறிட்டே இருக்காங்க. ஸ்டெடி அண்ட் ஸ்லோ வின் த ரேஸுங்கிற மாதிரி நாங்கள் மென்மே கமன் மென்மே கோ பட் வில் கோன்னு பார்க்குறங்கிற மாதிரி நாங்கள் தொடர்ந்து மெதுவாக மெல்ல 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 எங்களுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டே தான் இருக்கிறோம். கண்டுகளில் சுற்றி எடுக்கப்பட்ட இந்த பிளாஸ்டிக் இழைகளை இயந்திரத்தின் உதவியோடு நேர்த்தியாக பின்னி முழு நீள ஷீட் வடிவமாக வெளியே கொண்டு வரப்பட்டு பெரிய உருளைகள் மேல் சுற்றப்படுகின்றன. சுமார் 1000 மீட்டர் வரும்படி சுற்றி எடுத்து மொத்தமாக ஓரிடத்தில் பாதுகாப்பாக வைத்து பின்னர் தேவைக்கு தகுந்தபடி எடுத்து பயன்பாட்டிற்காக தயார் செய்யப்படுகிறது. சுண்ணாம்பு, சிமெண்ட், ரசாயன பொருட்கள், மணல், கனிம பொருட்கள் ஆகியவற்றை கொண்டு செல்வதற்கான பைகளில் மேல் கீழ்ப்புறம் பாதுகாப்பிற்காகவும் காற்று உட்புகாத வகையிலும் லேமினேஷன் எனும் ஷீட் வெப்பத்தின் துளை கொண்டு பதிக்கப்படுகிறது. LDP எனும் குறைந்த அடர்வு பாலிஎத்திலீனை 170 டிகிரி முதல் 200 டிகிரி வரை ஸ்க்ரூ பேரல் எனும் இயந்திரத்தின் மூலம் உருக்கப்பட்டு மெல்லிய இழைகளாக
பிலிம் போல் மாற்றி ஏற்கனவே நெய்தல் மூலம் தயார் நிலையில் இருக்கும் பிளாஸ்டிக் ஷீட்டுகள் மீது ஒட்டப்படுகிறது. இவ்வாறு ஒட்டுவதை இறுக்கமாக்கவும் உறுதி செய்வதற்காகவும் ரப்பர் மற்றும் இரும்பு குழாய்கள் மூலம் அழுத்தப்பட்டு உடனடியாக குளிரூட்டப்படுகிறது. இந்த மாதிரியான பைகளில் மாவு மற்றும் ஈரத்தை உறிஞ்சும் தன்மையுள்ள பொருட்கள் ஆகியவற்றை கொண்டு செல்கின்றனர். மேலும் உணவுப் பொருளை பதப்படுத்தி பாதுகாப்பாக பயன்படுத்துவதற்காக நைட்ரஜன் மட்டும் உள்ளிருக்கும் தன்மையுடைய பிலிம் ஷீட்டுகளும் தயார் செய்யப்படுகிறது. ஒரு சில பொருட்களை இது போன்ற பைகளில் அடைத்து கொண்டு செல்லும் போது பொருட்களின் தன்மை பிளாஸ்டிக் மீது படாத வண்ணம் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் போது பிளாஸ்டிக் பையின் உட்புறம் காகிதம் வைத்து அதன் மேல் இந்த லேமினேஷன் சீட்டுகள் பதிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. இத்தனை நிலைகளை கடந்து நீண்ட ஷீட்டுகளாக கொண்டு வரப்படும் இந்த பிளாஸ்டிக் துணியினை தேவையான அளவுகளில் அளந்து வெட்டி எடுத்து அதனை மாற்றி போட அனுப்புகின்றனர். இம்மாதிரி வெட்டி எடுப்பது இயந்திரங்களின் மூலமாகவும் நடைபெறும். பின்னர் பைகளின் விளிம்புகள் தைக்கப்பட்டு அச்சு பதிப்பிற்கு அனுப்பப்படுகிறது. வியாபாரிகள் சொல்லும் விதமாக இயந்திரங்கள் மூலமாக அச்சு பதிக்கப்பட்டு தனித்தனி கட்டுகளாக கட்டி எடுக்கப்படும் இந்த பைகளை ஊர்திகள் மூலம் வியாபார தளங்களுக்கு அனுப்புகின்றனர். ஐம்பது கிலோ எடை கொண்ட சிமெண்டினை கொண்டு செல்ல 60 கிராம் எடைகள் உள்ள இந்த பைகள் போதுமானது. இது போன்றே 5 கிலோகிராம் முதல் 1000 கிலோகிராம் வரை எடையுள்ள பொருட்களை கொண்டு செல்லும் பைகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த மாதிரியான பைகள் பெரும்பாலும் குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் மிகவும் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழகத்தில் மட்டும் சுமார் 500 நிறுவனங்கள் கலவையாகவும் அதிக முதலீட்டில் பெரிய அளவு பைகள் தயாரிப்பாளர்கள் சுமார் 125 பேரும் உள்ளனர். நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 5 லட்சம் நிறுவனங்கள் தமிழகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன.
இத்தனை லேசான, சுலபமாக பயன்படுத்தக்கூடிய, அதே சமயத்தில் உதிரி மூலப்பொருளாகவும் பயன்படக்கூடிய இந்த பைகளை நல்ல முறையில் பயன்படுத்தி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இதனால் ஏற்படும் மாசுகளை அகற்றவும் முனைய வேண்டும். தொழிலாளர்களை வந்து நாங்கள் யாருமே இப்போ வந்து தொழிலாளர்கள் ஒரு ஒரு செலவினமாக நாங்கள் பார்க்கறது இல்லை. தொழிலாளர்கள் எப்படி மிஷின் முக்கியமோ, மூலதனத்துக்கு ஒரு தொழிற்சாலைக்கு மிஷின் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் தொழிலாளர்களும் முக்கியம் நினைக்கிறோம். கண்டிப்பாக எங்களில் ஒருத்தராக நாங்கள் வச்சுருக்கிறோம். நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வதே நாங்கள் வந்து முதல் தொழிற்சாலை, இந்த தொழிலாளர்களுடைய முதல் தொழிலாளியாக தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். இன்னை வரைக்குமே நாங்கள் பிறக்கும் போதே முறையாக தான் பிறக்கலை. நாங்களும் ஒரு இடத்துல வேலையை பார்த்து அந்த அனுபவங்களை கொண்டு எங்களுக்கு தன்னம்பிக்கை செஞ்சுருக்கிறோம். அதை கண்டிப்பாக தொழில் முனைவர் எல்லோருக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டியது என்னன்னாக்க, தன்னம்பிக்கை வந்தால் போதும், தொழிலாளரோட நம்ம சேர்ந்து பணிபுரிந்தால் போதும், நம்மளால் எந்த தொழிலும் முன்னேற முடியுங்கிறது ஒரு பெரிய உதாரணம்.